வணக்கம், என் பேர் எம்எஸ் ஓவியாஞ்சலி. நான் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இந்த தடவை வந்து 599 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கேன். இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷனில் விஜய் அண்ணா வந்து வைரத்தோடு ப்ரெசென்ட் பண்ணார். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட், வாழ்க்கையில் மறக்க முடியாது. தொடர்ந்து இந்த மாதிரி எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து அவர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தடவை நான் ஹைட் ரீச் பண்ண ரீசனாக இருந்த டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களை ரொம்ப சேஃபாக ஜேர்னி கூட்டிகிட்டு வந்ததுக்கு திண்டுக்கல் நிர்வாகிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சரி, மேம், இப்போ வந்து என்ன திரையில் பார்த்த விஜய்க்கும் இப்போ நேராக அந்த பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது? அவர் என்ன சொன்னார் திரையில்? ரொம்பவுமே வந்துட்டு ஹாப்பியான மூமெண்ட். அண்ட் நாங்கள் கொஞ்சம் பிளாங்க் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் அவ்வளோக்கா பேச முடியல. அண்ட் நெக்ஸ்ட்டு அவர் ஹையர் ஸ்டடீஸில் இதே மாதிரி வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மற்றவங்க உதவி 5000 கொடுத்தாங்க, உங்கள் வாங்கியிருக்கீங்க, எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? ரொம்பவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் 5000 நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ தொடர்ந்து மாணவர்களுக்கு 3ஆம் ஆண்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? ரொம்பவுமே நல்ல விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து அவங்க லைஃப்காக படிக்கிறாங்களோ இல்லையோ, விஜயனை பார்க்கணுங்கிறக்காக நிறைய பேர் இப்போலாம் படிக்கிறாங்க. அது வந்து அவங்க லைஃப் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகும். ஸோ நல்லது. நீட்டை பற்றி பேசினார் இல்லையா? ஸோ அதை பற்றி எப்படி நீங்கள்? அவர் சொன்னது எல்லாமே சரிதான். நீட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபீல்டே நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.